தமிழகத்தில் 4 முனை போட்டியாக வரும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் களமானது கடந்த சில மாதங்களாகவே தீவிரமடைந்து வருகின்றது. அந்த அடிப்படையில் அதிமுக, திமுக என இருதரப்பினரும் தேர்தல் வாக்குறுதிகளையும் இலவசங்களையும் அறிவித்து வாக்காளர்களை தன்வசப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கும்மிடிப்பூண்டியின் முக்கிய சாலையாக திகழும் GNT சாலையில் அதிமுகவினர் சாலையோர வியாபாரிகளுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS விஜயகுமார் தலைமையிலான அதிமுகவினர் விநியோகம் செய்து வருகின்றனர். குறிப்பாக ஆண்களுக்கு இலவச பேருந்து, கல்வி கடன் ரத்து, 100 நாள் வேலை 150 நாட்களாக உயர்வு, முதியோர் உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய், ஆண்டு ஒன்றுக்கு 3 இலவச கேஸ் உள்ளிட்ட சிறப்பு அம்சங்களை அறிவித்துள்ளனர். இவ்விதமான வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை 100க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் புடைசூழ அம்மா பேரவை மாவட்ட செயலாளர், கும்மிடிப்பூண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS விஜயகுமார், கும்மிடிப்பூண்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் TC மகேந்திரன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் SM ஸ்ரீதர், மேற்கு ஒன்றிய செயலாளர் J ரமேஷ்குமார், இளம்பெண் மற்றும் இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளர், திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் R சேதுபதி, எல்லாபுரம் ஒன்றிய செயலாளர் E கோதண்டன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அஸ்வினி சுகுமார், MUK சேகர், தமிழ்வாணன், நிர்மல் மற்றும் நகர செயலாளர் STT ரவி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர். மேலும் தாலிக்கு தங்கம், மானியத்துடன் கூடிய இருசக்கர வாகனம் உள்ளிட்ட சிறப்பு வாக்குறுதிகள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். News 21 செய்திகளுக்காக செய்தியாளர் R கார்த்திக்.